ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கவங்க, நான் பேசணும்னு ஆசைப்படுறவங்க, நமக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு கான்டாக்ட்ல இருந்து, ரொம்ப நல்லா பேசி, பழகி, இப்போ ரீசெண்டா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொன்னு ரீசெண்டா தான் நாங்க பேசி பழகுனோம். ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அந்த நபர. ஸோ அந்த பெர்சன் வந்துட்டு திரும்பவும் என் லைஃப்ல வரணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நான் இப்போ சொன்ன ஏதோ ஒரு ரீசன்ல மாட்டிக்கிட்டு நாம பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். என்னோட நபர் வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க, பேசுவாங்களா பேசுவாங்களா, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பேசுவாங்களா, அவங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இத்தனை நாள் ஆகுது, இத்தனை மாதம் ஆகுது, பேசுவாங்களா, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பர்சன் வந்துட்டு கேட்குறாங்க கமெண்டில், மெசேஜில். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி அவங்கக்கிட்ட ஒரு காலோ மெசேஜோ வர வைக்கிறது? இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு திங்கிங் தாங்க, சரிங்களா? நிறையா பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வேர்டு எழுது, இந்த மெத்தடை பண்ணு, ஐ மீன் இந்த வேர்டை வந்து நீங்கள் இத்தனை முறை எழுதணும், இந்த வேர்டு வந்துட்டு இந்த வேர்டு மட்டும்தான் நீங்கள் எழுதணும், அதுவும் வந்துட்டு நைட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுவும் எழுதிட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளானது. நாம் வந்து ஒரு 555 மெத்தட் எழுதுகிறோம், 333 இந்த மாதிரி மெத்தட் எழுதுகிறோம்ல, அதை பற்றி நான் சொல்லலை. ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறது என்டையராக அது டிஃப்ரெண்ட்டு. ஏதோ ஒரு வேர்டு, கெட் கால் ஃப்ரம் மை அந்த பர்சனோட நேமு, இது வந்து ஒரு மேஜிக் வேர்டு, இது வந்து இதுதான், இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இத்தனை முறை சொல்லுங்கள், மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது. ஸோ அதுதான் நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, கால் பண்ணுவாங்க. அவங்க எப்பேற்பட்ட சண்டையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து பேசுவாங்க. என்ன சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை சண்டைகள் ஹெவியாக இருந்தாலோ, பேசுகிறக்கூடிய அந்த நாட்கள் டிலே ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே சண்டை போடாமல் ஜஸ்ட்டு ஒரு மனஸ்தாபம் தான், அவங்க திட்டினாங்க, கோவப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க, நான் அமைதியாக இருந்துட்டேன், நான் கால் பண்ணல, அவங்க எனக்கு திரும்பவும் கால் பண்ணணுன்னு தோணுது. இல்லைனா அவங்களும் சண்டை போடலை, நானும் சண்டை போடலை, அவங்க எனக்கு கால் பண்ணல, நானும் பண்ணல, பட் இப்போ எனக்கு பேசணுன்னு தோணுது. இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கும், சரியா? ஸோ இப்போ வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங்கு, பாசிட்டிவ் அப்படின்னு தான் நாம் நிறையா நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு நினப்பு, ஒரு எண்ணம், ஒரு தாட்டு, ஒரு நினப்பு ஏதாவது ஒன்று வருது அப்படிங்கும்போது, மூணுமே ஒன்று தானா? சரி, ஏதாவது ஒன்று வரும்போது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதா? அது பாசிட்டிவ் தாட். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா? உங்களுக்கு சோகத்தை உண்டாக்குதா? அழுக வருதா? அப்படின்னா அது நெகட்டிவ் தாட். இவ்வளோ தான், சரியா? ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ்னு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதாவது இன்டென்ஷனலாக நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. அதாவது நினைக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே அவங்க நம்மக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களோட தாட் உங்களுக்கு வரும். இது இயல்பாகவே எல்லாத்துக்கும் இருக்கும், சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட பேசின, பழகின அந்த விஷயத்த நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். அவங்க எப்படி அவங்கக்கிட்ட பேசினாங்க, என்ன பழகுனாங்க, எப்படி பழகுனாங்க, அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணும்போது அவங்க கட்டாயமாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து பண்ணணும். எப்போல்லாம் அவங்களோட ஞாபகங்கள் வருதோ, எப்போல்லாம் அவங்க மேலே ஒரு ஆசை வருதோ, பேசணும், பழகணும்னு ஆசை வருதோ, அப்போது நீங்கள் பண்ணலாம். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை, இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறீங்க, லவ்வு, இல்லை
ஒரு மேரேஜ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணா உங்களுக்கு நடக்கும். அதாவது உண்மையிலேயே பேசி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து பொய்யா ஒரு தேவைக்காக பேசி தேவைக்காக பழகிட்டு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டுட்டு வேணும்னே சண்டை போட்டுட்டு போகிறது நான் பற்றி பேசலை. அவங்களுக்கு நடக்குமா என்ன எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் அவங்கள பற்றி பேசலை. நான் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் பர்சனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக நைட் எஃபெக்டில் பண்ணுனா இன்னும் பெட்டர், இன்னும் ஸ்பெஷல். ஸோ நைட் எஃபெக்டில் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ஜஸ்ட்டு தாட்டை திங்க் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் மொபைலு, டிவி எந்த ஒரு மீடியாவையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வேலையை பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இல்லை எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜஸ்ட்டு நினச்சி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன நினைக்கிறத கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகளை நினச்சி பார்க்க போகிறீங்க. இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை அவங்களோட நேமு, நம்பரு, அவங்க அடையாளம் எது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, வேணுன்னா அதை பார்த்துக்கோங்க. சரியா? அவங்களோட கண்ணுங்களை பார்க்கலாம், அவங்களோட உருவத்தை பார்க்கலாம். இல்லை அவங்க வந்து கால் பண்ணுறாங்க, அந்த நம்பர் தான் அவங்களோட உருவம், அவங்களோட பேர் அப்படின்னா அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட உருவம் உங்கள் மனசில் இருக்கும்ல, அதை உருவகப்படுத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் இல்லை 2 வாரம் இல்லை 1 மாதத்தில் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.